ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன படம் பார்க்க போறோம்னா மலையாளத்துல இருந்து தமிழ்ல டப் ஆகி வெளிவந்திருக்கிற காட்டாளன் படம் எப்படி இருக்குன்னா இந்த வீடியோல பார்க்க போறோம். கேஜிஎஃப், புஷ்பானு இந்த மாதிரியான அதிரடி படங்களுக்கு அப்புறம் அதே பாணியில ஒரு வேட்டைக்காரன் கதைக்களத்தை எடுத்துட்டு வந்திருக்காங்க. மிரட்டலான ஆக்ஷன் கதையோட இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு இயக்குனரான பால்ராஜ். படம் முழுக்கவே ரத்தம், துப்பாக்கி, யானை தந்த கடத்தல்னு ஒரு விதமான ப்ரூட்டல் அனுபவத்தை கொடுக்குற மாதிரி முயற்சி பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட கதை கேரளாவோட அடர்ந்த காட்டு பகுதியில ஆரம்பிக்குது. அங்க யானையை வேட்டையாடி அதோட தந்தங்களை கடத்தி பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கி வச்சிருக்காரு வில்லனான புஷ்பா சுனில். அது மட்டும் இல்லாம பல அப்பாவிகளை அடிமையா வச்சு வேலையும் வாங்கிட்டு இருக்காரு. சுனில் பண்ற அதே தந்த கடத்தல்ல இன்னொரு பெரிய டானான கபீர் துர்கான் சிங்கியும் இவனுக்கு தொழில் போட்டியா வந்துட்டு இருக்காரு. ரெண்டு பேருமே காட்டுக்குள்ள ராஜா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துலதான் ஹீரோவான ஆண்டனி வர்கீஸ் என்ட்ரி ஆகுறாரு. சுனில் அடிமையா வச்சு வேலை வாங்கிட்டு இருக்கிற அந்த மக்களை காப்பாத்தணும் அப்படிங்கறதா அவரோட நோக்கமா இருக்கு. ஆனா இங்கதான் ஒரு சுவாரஸ்யமான ட்விஸ்டே ஆரம்பிக்குது. ரெண்டு வில்லன்களும் சொன்னா சேர்ந்துட்டு ஹீரோவை துரத்தணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஹீரோ இப்ப என்ன பண்றாருன்னா தன்னோட புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி பொணங்கள்லாம் இருக்கிற இடத்துல கூட தந்தத்தை கடத்தி இன்னும் அதிர்ச்சி கொடுக்குறாரு. ஹீரோவுக்கும் வில்லன்களுக்கும் நடுவில் நடக்கிற அந்த கண்ணாமூச்சி ஆட்டம் தான் படத்தோட முதல் பாதியா நகர்ந்துட்டு போகுது. படம் ஆரம்பிச்ச சில நிமிஷத்துல இது சாதாரண படம் இல்ல, ஒரு பக்காவான ஆக்ஷன் கதைக்கணும் அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியுது. படம் ஃபுல்லாவே சண்டை, கொலை, ரத்தம், பழிவாங்கல்னு ஒரு வித கோபமும் சோகமும் கலந்தேதான் இருக்கு. யானைகளை கொண்டு அதை ராமேஸ்வரம் வழியா இலங்கைக்கு கடத்துற ஒரு சப்ளர் படத்தோட பலம் அப்படின்னு சொல்லலாம். அந்த கடத்தல் எப்படி நடக்குது, அதுல ஹீரோ எப்படி சிக்கலையா தாண்டி ஜெயிக்கிறாரு அப்படின்னு திரைக்கதை கொஞ்சம் வேகமாவே கொண்டு போயிருக்காங்க. கடைசியில வில்லன்களை எல்லாம் ஜெயிச்சு அந்த காட்டுக்குள்ள தந்த பிசினஸ் யாரோட கட்டுப்பாட்டுக்குள்ள வருது அப்படிங்கறத கிளைமாக்ஸா கொண்டு வராங்க. ஆனா அங்கதான் ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் ஒரு பெரிய தாதாவா கெஸ்ட் ரோட்ல வந்திருக்காரு. அவர் வர்றது சில நிமிஷம் தான், ஆனா பில்டப் கொஞ்சம் அதிகமாவே கொடுத்திருக்காங்க. அடுத்த பாகத்துக்கு அவர் மெயின் வில்லனா வருவாரோ அப்படின்னு நினைக்க வைக்கிற அளவுக்கு அவரோட பில்டப் இருக்கு. ஆனா அதெல்லாம் நடக்குமா அப்படின்னு பொறுத்து இருந்துதான் பார்க்கணும். ஆண்டனி வர்கீஸ் எப்பவும் போல உருன்னு முகத்தை வச்சுட்டு சண்டை காட்சிகளை மட்டும் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. வில்லனா நடிச்ச சுனில் கதாபாத்திரம் மிரட்டலா இருக்குன்னே சொல்லலாம். இடைவேளைக்கு அப்புறம் வர துஷாரா விஜயன் ஒரு பக்கமான சண்டைக்காரியா வராங்க. அவரோட கெட்டப்பும் சண்டை காட்சிகளுக்கு படத்துக்கு ஒரு பிளஸ்னே சொல்லலாம். ஒளிப்பதிவாளர் ரெனே டேவ் படத்துக்கு தேவையான டார்க் ஃபீல கொண்டு வந்திருக்காரு. கேஜிஎஃப் படத்துக்கு மியூசிக் பண்ண ரவி பல்சர் தான் இங்கேயும் மியூசிக் பண்ணிருக்காரு. இசையும் மிரட்டலா இருக்கு, ஆனா சில இடங்களும் கொஞ்சம் ஓவர் சத்தமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. சுருக்கமா சொல்லணும்னா காட்டாளன் ஒரு பிரம்மாண்டமான ஆக்ஷன் படம் தான். ஆனா ஒரு விஷயம் என்னன்னா இது குடும்பத்தோடவோ இல்ல பெண்களோடவோ பாக்குற மாதிரியான படம் கண்டிப்பா கிடையாது. ரத்த வன்முறை கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. சில இடங்களை ஏன் இவ்வளவு கொலைகள், எதுக்கு இந்த அளவுக்கு வன்முறை அப்படின்னு கேள்வி கேட்கிற அளவுக்கும் சீன்கள் இருக்கு. படத்துல இவ்வளவு நடிகர்கள் இருந்துமே சிலரை தவிர மத்தவங்களுக்கு நடிக்கிறதுக்கான ஸ்கோப் இல்லன்னு தான் சொல்லணும். கேஜிஎஃப், புஷ்பா மாதிரியான ஒரு பிரம்மாண்டமான படத்தை எதிர்பார்த்துட்டு போனா அதுல இருக்கிற சுவாரஸ்யம் இதுல கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. ஆக மொத்தத்துல காட்டாளன் படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஆக்ஷன் படங்களை விரும்பி பாக்குறவங்களுக்கு ஒரு முறை தாராளமா பார்க்கலாம். ஆனா ரொம்ப யதார்த்தமான கதையை எதிர்பார்த்துட்டு போனீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.